ஹாய் நேர்களே, இப்போ நான் தக்காளி சோறு செய்கிறேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்க கிராம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை கொட்டி வதக்கிட்டு தக்காளியை கொட்டி வதக்கிட்டு அடுத்து தனித்தூள் மிளகாத்தூள் தனித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பொடி ஒரு பாக்கெட்டு போட்டு அதுக்கப்புறம் மீன் மேக்கரை ஊற வச்சு அதையும் போட்டு வதக்குறேன். வதக்கிட்டு நல்லா இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டேன். சூப் எடுத்து குடிங்க, சூப் இருக்கு பாருங்க. இஞ்சி பூண்டு போட்டேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி இல்லை நேர்களே போடலாம். அது இல்லாததுனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி செய்வது எப்படி? இதான் தம்ப்நெயில். அரிசி கழுவி போட்டு அப்படியே குக்கரை போட்டு மூடி வச்சனே அவ்வளோதே, தக்காளி சாதம் ரெடி. வீட்டில் எந்த பொருள் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணி செய்வது எப்படி? இதோ பாருங்க, வெறும் மசாலா முட்டை இருக்கும். அடுத்து முட்டையை போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தா சரியா போயிடுச்சு. நைட்டு டெய்லி டிஃபன் சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால இன்னைக்கு சாப்பாடு செய்வேன். சூப்பை முட்டை ஆற்றி கொடுமா. இருமாங்கண்ணே வரேன். அரிசி போட்டு மூடி வச்சிருந்தேன். சரி. தயிர் போட்டேன், இஞ்சி பூண்டு போட்டேன், கரம் மசாலா மிளகாத்தூள் தனித்தூள் போட்டேன், பிரியாணி பொடி பாக்கெட் போட்டேன், பொடி போட்டேன், பட்டை லவங்கம் போட்டேன், இலை போட்டிருக்கு, மீன் மேக்கரை ஊற வச்சு அதுவும் போட்டிருக்கு. அதுக்கு அரிசி கழுவி போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடறேன் நேர்களே. நம்ம வியூவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நேர்களே. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரிங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா நேர்களே? நீங்கள் இப்போ நைட்டுக்கு இது மாதிரி கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும் சூடா. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலரி விட்டுக்கிறணும். அந்த அரிசிலாம் தெரியாத அளவு, வெள்ளையா தெரியாத அளவு அரிசி நல்லா கலரி விட்டுக்கிட்டு தண்ணி கலந்து விட்டோம். தண்ணி அது சாப்பாடு இருந்தால் மீதி இருந்தால் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த அண்ணா நண்டு சூப் வைக்க மாட்டாங்க, மட்டன் சூப் வைக்கிறாங்க. நண்டு சூப் வைக்க மாட்டாங்க அண்ணா. எத்தனை டம்ளர் ஊத்துறீங்க சொல்லுங்க. அத எல்லாத்தையும் உங்களுக்கு ஒண்ணுன்னா சொல்லி தரணுமா, எப்படி ஊத்தணும், எப்படி பேசணும்னு? 7 8. இது வீட்டரிசி. வீட்டரிசினால 4 டம்ளர் போட்டால் 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் நேர்களே. இதே பாஸ்மதி அரிசி பிரியாணி அரிசினா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம், இல்லாட்டி 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இல்லாட்டி ஒன்று ஊற்றிட்டு கடைசியில் 1 டம்ளர் ஊற்றினா சாதம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நேர்களே. இது மூடி வச்சிடலாம். தூரத்திலே சூரியனே. உப்பு போடணும். வரைக்க உப்பு இல்லை. முடிஞ்சிச்சு. விஜய் சிட்டி வீடியோ போட்டாங்களா? போட்டாங்க. சூப்பரா போட்டிருக்கா. நல்லா ப்ரெஸ் பண்ணி மூடி வைக்கணும் நேர்களே. மூடி வச்சு குக்கரை தூக்கி வச்சுட்டு அவ்வளோதே, சாப்பாடு முடிஞ்சிச்சு. முடிஞ்சுது. அப்போ எடுத்து வட்டியில் போடுங்க. விசில் வந்தனே சாப்பிடணும், அவ்வளோதான்.
தொட்டுக்கிற வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம். முட்டை போட்டு கொடுமா எனக்கு ஆம்லேட்டு. ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீ பார்த்துட்டு அம்மா ஃப்ரம் தேனி.